Welcome to this Embedded System Design, IoT and PCB Design Masterclass series. Warmly welcome to this session. First, நான் ஏர்லி கமர்ஸ் எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ண விரும்புகிறேன். வணக்கம். ஜமீர் வெல்கம், காமிக் தமிழன் வெல்கம், மோகன் பிரசாத் வெல்கம், சத்யா ஆறுமுகம் வெல்கம், தேவிஸ்ரீ வெல்கம், யுவராஜ் வெல்கம், பாலசுப்ரமணியன் வெல்கம், சக்திவேல் வெல்கம், முகிலன் வெல்கம், ராகுல் கண்ணன் வெல்கம், ஆண்டோ வெல்கம், சந்தோஷ்குமார் வெல்கம், யுவராஜ் வெல்கம், பிரதீப் வெல்கம், நீத்து வெல்கம், Shobana welcome, and Mangalraj welcome, Mohammed welcome, Ratish welcome, Morali Krishnan welcome, Kamalraj welcome, Ajay welcome, Kavyamudan welcome, Suvanand welcome, Ravi Kumar welcome, Praveen welcome, Mohan Raj, Morali Krishnan, and Tamil Home welcome, Udaya welcome, Raj Kumar welcome, Hari Krishna welcome. So thank you so much. என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருந்தது அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்கள் சேட்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஆடிபிளாக இருந்ததுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். மரபு சேவல் மரபு வழக்கம் வெல்கம், செந்தில்குமார் வெல்கம், விஜய் வெல்கம், சங்கர் வெல்கம். ஆடிபிளாக இருந்தது அப்படின்னா, என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருந்தது அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இல்லைன்னா லைக் ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அகமத் தேங்க்யூ, நாகராஜ் தேங்க்யூ, லைஃப் இஸ் அமேசிங் தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம லைக் இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக நம்ம லேர்ன் பண்ண போகிறது வந்து லைக் சிம்பிள் ஸ்கிமேட்டிக் டிசைன். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து லேஅவுட் பார்த்துருக்கோம். லைக் நம்ம ஒரு சின்ன ஸ்கிமேட்டிக் போட்டு லைப்ரரி க்ரியேட் பண்ணி ஃபுட் பிரிண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம லிங்க் பண்ணி நம்ம லேஅவுட்டை நம்ம போட்டுட்டோம். இன்றைக்கி வந்து ஜெர்பர் க்ரியேஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரீகேப். ஓகே, ஸோ கம்ப்ளீட் ரீகேப் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஸோ செஷன் போகிறதுக்கு முன்னாடி லைக் நீங்கள் என்னோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா லைக் என்னோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் மெசேஜ், நீங்கள் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேயே மெசேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லைக் மேக்ஸிமம் லைக் 8 hours இல்லை 24 hours ஆகும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு. பட் கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா லைக் நீங்கள் 10 days 1 day நான் உங்களுக்கு வைவ் ஆஃப் பண்ணியிருக்கேன் பிசிபி டிசைனுக்கு. ஓகே, ஸோ 9 days அட்டண்டன்ஸ் இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்டிஃபிகேட் கிடைக்கும். எம்பெடட் சிஸ்டம் டிசைன் 30 days மாஸ்டர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 25 days நீங்கள் அட்டெண்ட் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இஎஸ்டி நம்ம 10 நாள் பண்ணியிருக்கோம், பிசிபி டிசைன் 10 நாள் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து ஐஓடி மாஸ்டர் கிளாஸ் இருக்குது, அடுத்து ஒரு 10 days ஐஓடி கிளாஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து மினிமம் 25 days நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்டிஃபிகேட் கிடைக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் வந்து யூடியூப்லேருந்து லைக் மேக்ஸிமம் 3 days ரிமூவ் பண்ணிடுவோம். லைக் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கனால நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம், பட் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நீங்கள் கோத்ரூ பண்ணுறதா இருந்தால் 3 daysக்குள்ளே நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க, வீடியோஸை கோத்ரூ பண்ணிக்கோங்க. அட்டன்ஸ் ஃபார்ம் வந்து லைக் எண்ட் ஆஃப் த செஷனில் இருக்கலாம், அப்படி இல்லைனா மிட் ஆஃப் த செஷனில் இருக்கலாம். ஸோ அட்டன்ஸ் ஃபார்ம் வந்தோடனே நீங்கள் அதில் அட்டன்ஸ் போட்டுக்கலாம். சில செஷன்ஸ் என்னால் லைவில் ப்ரெசென்ட் பண்ண முடியல அப்படின்னா அதை ரெக்கார்டட் வீடியோ செஷன்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரேர் ஆக்சுவலாக, ஒரு 1 or 2 செஷன்ஸ் இருக்கும், இல்லைனா ஒரு 2 to 3 செஷன்ஸ் இருக்கும். பட் பிசிபி டிசைனை பொறுத்த வரைக்கும் லைக் கம்ப்ளீட்டாக எல்லா 10 டேயும் நமக்கு வந்து லைவ் தான் நமக்கு ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு பிசிபி டிசைனை பொறுத்த வரைக்கும் லைக் டே 5 இருக்கும். நம்ம பிபிடி வேணும், உங்களுக்கு சோர்ஸ் கோட் வேணும், லைக் வேணும் அப்படின்னா லைக் இன்டர்ன்ஷிப் போர்ட்டலில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அது வந்து ஃப்ரீ இல்லை, லைக் நீங்கள் போர்ட்டலில் தான் நீங்கள் போய் இது பண்ணிக்கிறணும், டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இன்றைக்கி டெமோ தான் ஆக்சுவலாக. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக டெமோக்குள்ளே போயிடுறேன். ஸோ நம்ம இந்த பிசிபி டெமோ லைக் இந்த ஃபோல்டரில் தான் நம்ம வந்து லைக் நம்ம ஃபைல்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம் போன கிளாஸில். ஸோ டெமோ, ஸோ அதுக்கு முன்னாடி லைக் நான் ஒரு கொஸ்டின் கேட்க வரும்போது லைக் யாராவது லைக் பிசிபி டிசைன் போட்டு லைக் இது வரைக்கும் நம்ம பண்ண வரைக்கும் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக் நீங்கள் ஸ்னாப்ஷாட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா லைக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் நம்ம இது வரைக்கும் பண்ணதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு சேட்டில் வந்து எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் வந்து அது ஸ்னாப்ஷாட் எடுத்து என்னோடய லிங்க்கில் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீஷேர் பண்ணி விட்றேன். ஸோ பிசிபி இதுக்கு இன்ஸ்டால் பண்ணி பிசிபி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நம்ம இது வரைக்கும் பண்ணதை வந்து லைக் ஸ்கிமேட்டிக்ஸ் க்ரியேட் பண்ணது, ஃபுட் பிரிண்ட் க்ரியேட் பண்ணி நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 2 layer மட்டும் வரைக்கும் நம்ம லேஅவுட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஜெர்பர் மட்டும் தான் க்ரியேட் பண்ணுறது தான் பாக்கி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, சிவானந்த், ஓகே சிவானந்த் பண்ணியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ. அரவிந்த் ராஜா, ஓகே. மோகன் பிரசாத், ஓகே. தர்ஷினி, ஓகே. ஸோ நீங்கள் வந்து லைக் நீங்கள் அந்த ஸ்னாப்ஷாட் எடுத்து என்னோடய லிங்க்கில் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, சுபானந்த் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகே,
முரளிகிருஷ்ணன் எஸ் ஓகே. ஆனந்த் ராதாகிருஷ்ணன் எஸ் ஓகே. ஓகே. ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து லைக் என்னென்ன நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைக் ஓகே. ஸோ என்னென்ன நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா ஸ்கிமாட்டிக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிருந்தோம். அதில் ஸ்கிமாட்டிக்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் நெட் லிஸ்ட்டு ஓகே. அதுக்கடுத்து வந்து ஜெர்பர்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் ஜெர்பர் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கடுத்து ஃபுட்பிரிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபுட்பிரிண்ட்ஸ் எல்லா ஃபுட்பிரிண்ட்ஸ் நம்ம இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். பேடு ஃபுட்பிரிண்ட் ஃபைல் எல்லாத்தையும் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் தென் லைக் டவுன்லோட்ஸில் வந்து நம்ம என்னென்ன டவுன்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்னாப்டிலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் ஃபோட்டோவில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் டேட்டா ஷீட் நம்ம இப்போதைக்கு ரெசிஸ்டர் அசம்பிளி டேட்டா ஷீட் தான். பட் மோஸ்ட்லி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா காம்பனன்ட்ஸ்க்குமே நீங்கள் டேட்டா ஷீட் கலெக்ட் பண்ணணும். டேட்டா ஷீட் கலெக்ட் பண்ணாமல் நம்ம பண்ண முடியாது ஆக்சுவலாக. நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ மோஸ்ட்லி வந்து கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் ஒன்ஸ் வந்து ஒரு தடவை க்ரியேட் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அதை வந்து அவங்களோட லைப்ரரியில் ஆட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ எப்போதாவது வேணும் அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் வந்து அவங்க திருப்பி அந்த லைப்ரரியிலேருந்து அவங்க ஃபைல் எடுத்துக்கிறவங்க ஆக்சுவலாக. ஓகே. ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் ஏற்கனவே. ஸோ ஓகே. ஸோ நான் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். பிசிபி எடிட்டர் போகிறேன். பிசிபி எடிட்டர் போயிட்டு அந்த நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம முடிச்ச நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். ஓகே. ஆர்கேட் பிசிபி டிசைன் ப்ரொஃபஷனல் கிளிக் ஓகே. நான் கேப்சர் சிஸ் போயிட்டு நான் இதையும் நான் ஓப்பன் பண்ணுறேன். லைக் கேப்சர் சிஸ் போயிட்டு லைக் ஸ்கிமாட்டிக்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபைல் ஓப்பன் ஓகே. ஓப்பன் ஃபுட்பிரிண்ட்ஸில் போய்ட்டு லைக் இங்கே ட்ராயிங்ஸில் பதிலாக போர்ட் ஃபைல் நீங்கள் சூஸ் கொடுக்கணும். ஓகே. ஓகே. போர்ட் ஃபைல் இங்கே சூஸ் பண்ணணும். ஸோ போர்ட் ஃபைல் நமக்கு இங்கே நம்ம சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி 1 செகண்ட் இருங்க. ஓகே. டெமோவில் ஃபுட்பிரிண்ட்ஸில் ஓகே. போர்ட் ஃபைல் சேவ் ஆகலைன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நம்ம சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம திருப்பி நம்ம அந்த ஃபைல் நம்ம திருப்பி நம்ம லேஅவுட் போட்டுடலாம் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லைக் இந்த லாஸ்ட் 2 கிளாஸஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ஸ்கிமாட்டிக்ஸில் போய்ட்டு நம்ம ஸ்கிமாட்டிக்ஸை க்ரியேட் பண்ணோம். ஓகே. ஃபைல் ஓப்பன் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஸ்கிமாட்டிக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸ்கிமாட்டிக்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்ஸ் நான் ஒவ்வொன்றா வரேன். ஓகே. ஸோ நம்ம இந்த ஸ்கிமாட்டிக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸ்கிமாட்டிக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த டிசைனை வந்து நம்ம அன்னோட்டேட் பண்ணோம். அன்னோட்டேட் முடித்த உடனே லைக் டிசைன் ரூல்ஸ் செக் பண்ணோம். டிசைன் ரூல்ஸ் செக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஃபுட்பிரிண்ட் எரர் காமிக்கும். அந்த ஃபுட்பிரிண்ட்டை வந்து நம்ம இந்த ஃபுட்பிரிண்ட்ற ஃபோல்டரில் வந்து நம்ம ஃபுட்பிரிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணோம். ஓகே. லைக் led.dra res.dra அது போக வந்து header2.dra. ஓகே. ஸோ இந்த ஃபுட்பிரிண்ட்ஸ் வந்து லைக் led.dra res.dra header2.dra ஃபுட்பிரிண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணோம் ஆக்சுவலாக. க்ரியேட் பண்ணிவிட்டு அதை லிங்க் பண்ணோம்.
லிங்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் நம்ம நெட்லிஸ்ட் க்ரியேட் பண்ணோம். நெட்லிஸ்ட் க்ரியேட் பண்ண உடனே நெட்லிஸ்ட் ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்லிஸ்ட் எல்லாமே இருந்தது. ஆக்சுவலாக நெட்லிஸ்ட் எல்லாமே இருந்தது. அதுக்கடுத்து ஒன்ஸ் நெட்லிஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் லைக் நம்ம பில் ஆஃப் மெட்டீரியல் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஒன்ஸ் இது பண்ணி முடித்த உடனே அதுக்கப்புறம் நீங்கள் போர்ட் ஃபைல் நீங்கள் கொடுக்கணும். ஆக்சுவலாக ஓகே, ஃபைல் போய்ட்டு நியூ போய்ட்டு அந்த போர்ட் ஃபைல் சேவ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் திருப்பி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபைல் போய்ட்டு நியூ போய்ட்டு போர்ட், ஓகே, கிளிக் போர்ட் சூஸ் பண்ணிக்கோங்க, ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஓகே, ஸோ டெமோ, ஓகே, டெமோ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கிளிக் ஓகே. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் போன கிளாஸ் நம்ம பண்ணதை வந்து நம்ம இது பண்ணலாம், சேவ் பண்ணலாம். ஸோ அதனால் நான் திருப்பி பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆரிஜின் ஆக்சுவலாக 0,0. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா செட்டப்பில் போங்க. செட்டப்பில் போய்ட்டு டிசைன் பேராமீட்டர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டிசைன் பேராமீட்டர்ஸில் வந்து நீங்கள் டிசைன் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோட இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன், ஃபேஸ் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டிசைன் பேராமீட்டர்ஸ் போய்ட்டு ஃபஸ்ட்டு மில்லிமீட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மில்லிமீட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வித் ஆக்சுவலாக டிசைன் ஏரியா வித் ஆக்சுவலாக 100 mm × 100 mm டிசைன் ஏரியா சும்மா கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கடுத்து வந்து டிஸ்பிளேல வந்துட்டு கிரிட்ஸ் ஆன் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. செட்டப் கிரிட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 0.1, ஓகே, 0.1, 0.1. ஸோ அதுக்கப்புறம் 0.1, 0.1, 0.1 mm கொடுக்கணும். ஓகே, 0.1, 0.1. கிளிக் ஓகே. ஓகே, அப்ளை ஓகே. ஸோ கிரிட்டு வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ கிரிட்டை வந்து லைக் நீங்கள் வந்து லைக் நீங்கள் மாற்றுறதா, நீங்கள் கிரிட்டை நீங்கள் மாற்றுறதா நீங்கள் மாற்றிக்கலாம். செட்டப்பில் போய்ட்டு சேஞ்ச் ஆரிஜின் இருக்கும். ஸோ எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அங்கே வந்துடும். ஓகே, ஸோ கிரிட்டை வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் ஏரியா இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணுறேன். செட்டப் சேஞ்ச் ஆரிஜின். ஓகே, ஸோ இதுதான் ஆரிஜின் ஆக்சுவலாக. ஓகே, அவுட்லைன் போய்ட்டு டிசைன் போங்க. டிசைன் போய்ட்டு லைக் பிளேஸ் ரெக்டாங்கிள். ஓகே, பிளேஸ் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிட்டு 25 mm, 25 mm. ஓகே, அப்ளை க்ளோஸ். ஓகே, ஸோ 25 mm 25 mmக்கு நான் வந்து இது பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன். பிளேஸ் ரெக்டாங்கிள். ஓகே, பிளேஸ் அவுட்லைனில் போய்ட்டு டிசைன் அவுட்லைன். ஓகே, ஸோ இது வந்து அவுட்லைன் ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து அவுட்லைன். ஆரிஜினை வந்து நீங்கள் சேஞ்ச் செட்டப்பில் போய்ட்டு சேஞ்ச் ஆரிஜின் கொடுத்துட்டு நீங்கள் ஆரிஜினை வந்து நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் 0,0 சேஞ்ச் ஆரிஜின். ஓகே, நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். லைக் செட்டப்பில் போய்ட்டு இம்போர்ட்டில் போய்ட்டு நெட்லிஸ்ட் டிசைன் என்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் டைரக்டரி நெட்லிஸ்ட் ஃபோல்டர், நம்ம நெட்லிஸ்ட் ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கிறணும். கிளிக் ஓகே. ஓகே, இம்போர்ட் கடன்ஸ். ஸோ இம்போர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. பிளேஸ் காம்பனன்ட்ஸ் மேனுவலி. ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு நான் இங்கே வச்சிடுறேன். ஸோ அவுட்லைன் வந்து சிறுசாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ
டெலீட் பண்ணிடுறேன், அவுட்லைன் டெலீட் பண்ணிடுறேன். Place rectangle 20 mm into 20 mm. Okay. Origin வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். செட்டப்பில் போயிட்டு சேஞ்ச் ஆரிஜின். Okay. ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. லைக் ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்க. நம்ம நெட்லிஸ்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ஒரு அவுட்லைன் போட்டிருக்கோம். 20 mm ஒரு அவுட்லைன் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அவுட்லைனில் போய்ட்டு டிசைன் அவுட்லைன் கொடுத்து நீங்கள் இங்கே எம்எம் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கிரியேட் கொடுத்து நீங்கள் எம்எம் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 20 mm வந்து நம்ம ஒரு அவுட்லைன் டிசைன் அவுட்லைன் போட்டிருக்கோம். அவுட்லைன் போட்டு நெட்லிஸ்ட்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். செட்டப்பில் போய்ட்டு இம்போர்ட்டில் போய்ட்டு நெட்லிஸ்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் காம்பவுண்ட்ஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மூவ் ஐக்கான் இருக்குது ஆக்சுவலாக. இந்த மூவ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு காம்பவுண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் எங்கெல்லாம் மூவ் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ரொட்டேட்னு கிளிக் பண்ணிங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சூஸ் பண்ணுறேன், காம்பவுண்ட் மூவ் சூஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன், ரொட்டேட். ஓகே, ரைட் கிளிக் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, ரைட் கிளிக் பண்ணுறேன், ரொட்டேட். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ஓகே. ஸோ ஒன்ஸ் பிளேஸ்மெண்ட் முடிஞ்ச உடனே ஓகே, பிளேஸ்மெண்ட் முடிஞ்ச உடனே லைக் நீங்கள் ரவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஆட் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அந்த ஆட் கனெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் கனெக்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே இப்போ டாப் லேயர் சூஸ் ஆகிருக்கு. லைன் வித் வேணும்னா நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம், லைன் வித் மாற்றிக்கலாம். ஓகே, 0.12 இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, 0.2 நான் கொடுக்குறேன் லைன் வித்து. லைன் லாக் வந்து 45 டிகிரி. ஓகே, லைன் லாக் 45 டிகிரி சூஸ் பண்ணிட்டு நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி நீங்கள் ட்ராக்கை வந்து நீங்கள் எடுத்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆட் கனெக்ட் சூஸ் பண்ணுறேன். 0.2க்கு பதிலாக 0.5 வச்சுக்கிறேன். ஓகே, 0.5 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் இதை அலைன் பண்ணணும் அப்படின்னா லைக் இங்கே ஸ்லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்லைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஓகே, அலைன் பண்ணுறதுக்கு ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லைட் ஆப்ஷன். முடிஞ்ச லெவலுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் லைக் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆண்டோ லைக் முடிஞ்ச லெவலுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே, லைக் இந்த மாதிரி லைக் ஒரு ஸ்கிமேட்டிக்ஸு, நெட்லிஸ்ட்டு, ஜேர்பர், ஃபுட் பிரிண்ட்ஸு, டவுன்லோட்ஸ், டேட்டா ஷீட், பாம், இதெல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கான ஃபோல்டர்ஸாக இருக்கணும், ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கணும். ஓகே,
ஸோ அடுத்த வேறு ஒரு போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாமே இருக்கும். பில் ஆஃப் மெட்டீரியல், டேட்டா ஷீட்ஸ், டவுன்லோட்ஸ், ஃபுட் பிரிண்ட்ஸ், ஜேப், நெட் லிஸ்ட், ஸ்கீமேட்டிக்ஸ் இதெல்லாமே. இந்த ஆன்சர் வந்து ஆன்டோக்கு. ஓகே, லைக் ஓகே. ஸோ லைன் லாக் வந்து 45 ஏகம்பரம் லைக் லைன் லாக் வந்து லைக் 45 இது அது நாய்ஸ்க்காக சொல்லுவாங்க ஆக்சுவலாக. பட் கரண்ட் ஃப்ளோ வந்து 90 டிகிரிக்கு போல் 45 இருந்தால் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நிறைய போர்ட்ஸ் வந்து 90 டிகிரிலையும் பண்ணியிருக்காங்க. பட் 45 தான் ப்ரிஃபரன்ஸ் ஆக்சுவலாக, கரண்ட் ஃப்ளோக்கு வந்து இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஆட் கனெக்ட் கொடுக்குறேன், சூஸ் பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ இது வந்து மேலேயே நம்ம எடுத்து ரவுட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சிங்கிள் லேயர் போர்டாக இருக்கும். ஓகே, ஸ்லைட் பண்ணணும் அப்படின்னா ஸ்லைடை கிளிக் பண்ணிட்டு இது சிங்கிள் லேயர் போர்டு ஆக்சுவலாக. ஏன்னா இதில் வந்து கீழே ட்ராக்கே வரல, அடுத்த லேயரில் ட்ராக்கே வரல. ஓகே, ஸோ அடுத்த லேயரில் ட்ராக் வேணும் அப்படின்னா நீங்கள் டெலிட் இந்த ட்ராக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மேலே இருக்க ரெட் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அந்த ட்ராக்கை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அன்ரூட் ஆயிரும். ஓகே, அது ஒரு ஆப்ஷன். நீங்கள் வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆஃப் டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நான் காமிக்கிறேன், அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரவுட்டிங்கை முடிச்சிடலாம். ஸோ போயிட்டு ஓகே இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் வியா. ஓகே, வியா ஆட் ஆயிடுச்சு. இப்போ பாட்டம் லேயரில் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ பாட்டம் லேயரில் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்லைடை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்லைட் யூஸ் பண்ணுறதா ஸ்லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணலாம். டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு வந்து லைக் ஆல் ஆஃப் கொடுத்துருங்க, எல்லாமே இதாகிடும் ஆக்சுவலாக. ஓகே, ஃபஸ்ட்டு மூவை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆஃப் கொடுத்துருங்க. அதில் டெக்ஸ்ட்டை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எல்லா காம்பனண்ட்டுமே சூஸ் ஆகும். ஓகே, எல்லா காம்பனண்ட்டுமே சூஸ் ஆகும். இதில் வந்து அசம்பிளி டாப் வந்து எப்போயுமே காம்பனண்ட்டுக்குள்ளே இருக்கணும், சில் ஸ்க்ரீன் டாப் வந்து வெளியில் இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, சில் ஸ்க்ரீன் வந்து நம்மளோட விசிபிலிட்டிக்கு. ஓகே, ஸோ அது வந்து நம்ம வந்து காம்பனண்ட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. ஸோ சில் ஸ்க்ரீன் டாப்பை வந்து லைக் வெளியில் இருக்கணும். சில் ஸ்க்ரீன் டாப்பை ரொட்டேட் பண்ணுறது தான் டெக்ஸ்ட்டை மட்டும் டெக்ஸ்ட்டையும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, ஓகே. ஸோ இதில் லெஜண்ட் நீங்கள் ஆட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைக் இங்கே ஆட் டெக்ஸ்ட் இருக்குது. ஆட் டெக்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸில் போயிட்டு போர்ட் ஜாமெட்ரி சூஸ் பண்ணணும். ஓகே, போர்ட் ஜாமெட்ரியில் சில் ஸ்க்ரீன் சூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. சில் ஸ்க்ரீன் டாப். ஓகே, கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து நமக்கு இங்கே டெக்ஸ்ட் பிளாக் இருக்கும் ஆக்சுவலாக. வேறு சைஸ் உங்களுக்கு 4. ஓகே, 4னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ டெமோ போர்டு ஓகே கொடுத்துட்றேன். இதை மூவ் பண்ணணும் அப்படின்னா லைக் திருப்பி வந்து லைக் மூவை சூஸ் பண்ணிக்கோங்க, ஃபைன் போங்க, டெக்ஸ்ட்டை மட்டும் சூஸ் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மூவ் பண்ணிக்கலாம். லைக் இந்த டோட்டலாகவே உங்களுக்கு இந்த சர்க்கியூட்டே உங்களுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா சர்க்கியூட்டை ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கோங்க. oops okay okay ஸோ இப்போ டெக்ஸ்ட் நேம் வச்சாச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ நீங்கள் கிரிட் ஆஃப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, போர்டு எப்படி இருக்கும் அப்படின்றத விஜுவலேஷன் பார்த்துக்கலாம். ஓகே, இது கிரிட் ஆஃப் ஆக்சுவலாக அது. ஸோ இப்போ விசிபிலிட்டியில் வந்துட்டு வெறும் டாப் லேயர் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இதுதான் டாப் லேயர் ஆக்சுவலாக, இது பாட்டம் லேயர். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். வாட் இஸ் ஜமீர் லைக் வயா வந்து எதுக்காகனா லைக் டாப் லேயர் இருக்க ட்ராக்கை வந்து பாட்டம் லேயரில் கனெக்ட் பண்ணுறது தான் வயா. ஓகே, அதான் வயா வியா ஆக்சுவலாக. ஓகே,
ஸோ விஎஸ் லைக் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டாப் லேயரில் இருக்கிறது வந்து லைக் டாப் லேயர் இருக்கிறது வந்து பாட்டம் லேயரில் இது பண்ணுறது. ஸோ நீங்கள் இது எல்லாமே வியா தான். ஓகே, இது எல்லாமே வியா. இந்த ஆன்சர் வந்து லைக் ஆன்டோ லைக் 3D வியூ வந்து நம்ம வந்து ஐஓடி போர்டில் பார்க்கலாம். இந்த போர்டில் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க முடியாது. பட் ஐஓடி போர்டில் வந்து நம்ம வந்து டே 8 இல்லைனா டே 9 வந்து நம்ம 3D செஷன் தான். ஓகே, ஸோ வியூ வந்து எப்படி 3Dயில் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஐஓடி வியூவில் பார்க்கலாம் தான். ஓகே, ஸோ ஓகே, ஏன்னா அது வந்து நீங்கள் மேப் பண்ணணும் ஆக்சுவலாக. இந்த ஸ்டெப் ஃபைல் வந்து நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணி நம்ம மேப் பண்ணணும் ஆக்சுவலாக. நம்ம ஸ்டெப் ஃபைல் இதில் மேப் பண்ணலாம். பட் நம்ம ஐஓடி போர்டில் நம்ம 3D வியூ பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு லெஜெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லைக் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் கொடுக்கணும், சிம்பிள்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸில் சில் ஸ்க்ரீன் டாப், போர்ட் ஜாமெட்ரி சில் ஸ்க்ரீன் டாப். ஓகே, ஸோ இங்கே வந்து லைக் பாசிட்டிவ். ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு வந்து லைக் திருப்பி மூவ் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபைன் போங்க, ஆல் ஆஃப் கொடுங்க, டெக்ஸ்ட்டை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எல்லாமே சேர்ந்து வரும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நான் டெலீட் பண்ணிடுறேன். திருப்பி ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து ஓகே, ஓகே, ஸோ இதான் போர்டு ஆக்சுவலாக. ஓகே, சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம ஜெபோ பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஜெபோ பார்க்கலாம். ஓகே, 2R1 2J1 தமிழ் அன்சாரி வந்து லைக் எதுக்காக 2R1 J1 இருக்குன்னு இது ஆக்சுவலாக வந்து இது வந்து லைக் அசம்பிளி, இது வந்து சில் ஸ்க்ரீன் டாப் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து சில் ஸ்க்ரீன் டாப். சில் ஸ்க்ரீன் டாப்னா லைக் நம்ம இந்த போர்டில் வந்து லைக் ஓகே, இந்த லைக் இந்த டி லாக்கு, இந்த J5 J6 கிரவுண்டு, இந்த மாதிரி +5 வோல்ட் இதெல்லாமே சில் ஸ்க்ரீன் டாப். ஓகே, ஸோ அசம்பிளி டாப் வந்து விசிபிளாக இருக்குது. அது வந்து லைக் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து உள்ளே இருக்கணும், காம்பனண்ட்டுக்குள்ளே இருக்கணும் அசம்பிளி டாப். ஸோ இது அசம்பிளி டாப்பு, இது வந்து சில் ஸ்க்ரீன் டாப் ஆக்சுவலாக, 2 டெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம ஜெபோ கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, ஜெபோ கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். லைக் சேவ் பண்ணிட்டேன். டிஸ்பிளே போங்க, வியூ போங்க, சாரி செட்டப் போங்க. செட்டப்பில் போயிட்டு கலர்ஸ் போய்க்கோங்க. ஓகே, கலர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஆக்சுவலாக. இதில் வந்து எல்லாமே ஆஃப் பண்ணிடுங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. வெறும் டாப்பை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஸோ டாப் மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் இருக்கும். அது போக வந்து அவுட்லைன் ஜாமெட்ரியில் போயிட்டு டிசைன் அவுட்லைன்னு சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஜாமெட்ரியில் போய்ட்டு டிசைன் அவுட்லைன். ஸோ இது வந்து டாப் லேயர் ஆக்சுவலாக. ஓகே, அப்ளை, ஓகே கொடுத்துருங்க. ஓகே, டாப் லேயர் இது. டிஸ்பிளே போங்க, வியூ போங்க, கலர் வியூ சேவ் கொடுங்க. ஸோ கலர் வியூ சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, டிஸ்பிளேல போயிட்டு வியூ, கலர் வியூ சேவ். ஓகே, ஸோ அது ஆக்சுவலாக வந்து என்னோட இன்னொரு மானிட்டரில் இருக்குது. அது ஆக்சுவலாக ட்ராக் பண்ண வர மாட்டேது. 1 செகண்ட் இருங்க, நான் மானிட்டர் மாற்றுறேன். 1 செகண்ட் இருங்க. ஓகே, ஸோ இதுதான் கலர் வியூ சேவ். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் டாப் லேயர் அப்படின்னு கொடுக்கணும். சாரி, டாப் லேயர்னு கொடுக்கணும். டாப் லேயர் சேவ் கொடுக்கணும் ஆக்சுவலாக.
சேவ் கொடுக்க மறந்துடக்கூடாது. சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்துட்டிங்கன்னா க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா விசிபிலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வியூ டாப் லேயர்னு இருக்கும். ஓகே, ஸோ டாப் லேயர் இதான் டாப் லேயர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சுன்னா டாப் லேயர் வந்து சேவ் பண்ணுறது எப்படின்றது கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். டாப் லேயர் சேவ் பண்ணுறது எப்படின்றது கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணால் ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்கள் சாட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லைக் டாப் லேயர் வந்து சேவ் பண்ணுறது நான் திருப்பி சொல்கிறேன். செட்டப்பில் போங்க, கலர்ஸ் போங்க, எல்லாமே ஆஃப் கொடுத்துருங்க. டாப் லேயரை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாமெட்ரி போங்க, போர்டு அவுட்லைன், டிசைன் அவுட்லைனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ளை ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளேக்கு வாங்க. வியூவில் வந்து கலர் வியூ சேவ் பண்ணிங்கன்னா டாப் லேயர்னு வரும். ஓகே, டாப் லேயர் வியூவில் வந்து கலர் வியூ சேவ் கொடுத்தீங்கன்னா டாப் லேயர்னு கொடுத்துடணும். இப்போ நான் திருப்பி செட்டப் போகிறேன், கலர்ஸ் போகிறேன். ஓகே, திருப்பி ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாட்டம் சூஸ் பண்ணுறேன். பாட்டம் இது வந்து பாட்டம் லேயர் ஆக்சுவலாக. ஜாமெட்ரி போகிறேன். ஓகே, போர்ட் ஜாமெட்ரி போகிறேன். போர்ட் ஜாமெட்ரியில் டிசைன் அவுட்லைன், அப்ளை ஓகே. இது பாட்டம் லேயர் ஆக்சுவலாக. ஸோ டிஸ்பிளே வரேன், வியூ வரேன், கலர் வியூ சேவ். இங்கே வந்து பாட்டம் லேயர். ஓகே, பாட்டம் லேயர்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடணும் ஆக்சுவலாக. க்ளோஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டம் லேயர் இருக்கும், இது டாப் லேயர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ டாப் லேயர், பாட்டம் லேயர். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா லைக் செட்டப்பில் போங்க, கலர்ஸ் போங்க, எல்லாமே ஆஃப் பண்ணிடுங்க ஆக்சுவலாக. சால்டர் மாஸ்க் டாப் அதை மட்டும் சூஸ் பண்ணணும். ஓகே, சால்டர் மாஸ்க் டாப் சூஸ் பண்ணுங்கள். ஜாமெட்ரி போங்க, டிசைன் அவுட்லைன். ஓகே, டிசைன் அவுட்லைன். ஸோ சால்டர் மாஸ்க் டாப். ஓகே, ஆல் ஆஃப் கொடுத்துட்றேன். ஓகே, டிசைன் அவுட்லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். சால்டர் மாஸ்க் டாப். ஓகே, சால்டர் மாஸ்க் டாப் சூஸ் பண்ணிக்கிறேன். சால்டர் மாஸ்க் டாப், டிசைன் அவுட்லைன். காம்போனன்ட்ஸில் எதுவும் சால்டர் மாஸ்க் டாப் இருக்கான்னு பார்க்குறேன் ஆக்சுவலாக. காம்போனன்ட்ஸில் சால்டர் மாஸ்க் டாப் இல்லை. ஓகே, ஜாமெட்ரியில் சால்டர் மாஸ்க் டாப் இருக்குது. ஓகே, கிளிக் அப்ளை, கிளிக் ஓகே. ஓகே, ஸோ டிஸ்பிளே வரேன், வியூவில் வரேன், கலர் வியூ சேவ். ஓகே, ஸோ சால்டர் மாஸ்க் டாப் சேவ். ஓகே, க்ளோஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சால்டர் மாஸ்க் டாப் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து செட்டப் போகிறேன், கலர்ஸ் போகிறேன், ஆல் ஆஃப் கொடுத்துட்றேன். பேஸ்ட் மாஸ்க் டாப். ஓகே, பேஸ்ட் மாஸ்க் டாப் மட்டும் சூஸ் பண்ணுறேன். பேஸ்ட் மாஸ்க் டாப்பு. ஜாமெட்ரியில் வந்து டிசைன் அவுட்லைன். ஓகே, அப்ளை ஓகே. டிஸ்பிளே வரேன், வியூ, கலர் வியூ சேவ், பேஸ்ட் மாஸ்க் டாப். இதான் பேஸ்ட் மாஸ்க் டாப். எதுக்காகனா ஸ்டென்சிலுக்காக. ஓகே, சேவ், க்ளோஸ். ஓகே, ஸோ பேஸ்ட் மாஸ்க் டாப். ஓகே, ஸோ பேஸ்ட் மாஸ்க் டாப், சால்டர் மாஸ்க் டாப். ஓகே, டாப் லேயர். ஓகே, ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்து செட்டப் போகிறேன், கலர்ஸ். ஓகே, ஆல் ஆஃப். சில்க் ஸ்க்ரீன் டாப் ஆக்சுவலாக. அப்போ சில்க் ஸ்க்ரீன் டாப். சில்க் ஸ்க்ரீன் டாப். ஓகே, காம்போனன்ட்ஸ்லேயும் சில்க் ஸ்க்ரீன் டாப். ஏரியாஸில் வந்துட்டு லைக் ஸ்டாக்கப்பில் வந்து லைக்
சில்க் ஸ்க்ரீன் டாப் இல்லை ஆக்சுவலாக, பட் ஜாமெட்ரியில் போர்டு அவுட்லைன் டிசைன் அவுட்லைன்னு சூஸ் பண்ணணும். ஓகே, அப்ளை. ஓகே ஓகே, சில்க் ஸ்க்ரீன் ஆக்சுவலாக டிஸ்பிளே வாங்க, வியூ கலர் வியூ சேவ். ஓகே, கலர் வியூ சேவ். ஸோ இதில் வந்து லைக் வியூ கலர் வியூ சேவ், அதில் சில்க் ஸ்க்ரீன் டாப். ஓகே, சேவ். ஸோ பாட்டம் லேயர், இது டாப் லேயர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து பேஸ்ட் மாஸ்க் டாப்பு, சில்க் ஸ்க்ரீன் டாப்பு, சால்டர் மாஸ்க் டாப். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள், ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சாட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். Shantosh, thank you. Sabapati, thank you. Kamalraj, thank you. Okay, Kamalraj is repeat. Okay, thank you. Rajkumar, thank you. Mohanraj, thank you. Yuvraj, okay. சேம் ப்ராசஸ் தான். அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து டாப் லேயருக்கு பாட்டம் லேயருக்கு பேஸ்ட் மாஸ்க் டாப்பு, சில்க் ஸ்க்ரீன் டாப்பு. சில இதில் வந்து நீங்கள் வந்து சில்க் ஸ்க்ரீன் வந்து கீழே போட்டிருந்தீங்க அப்படின்னா சில்க் ஸ்க்ரீன் பாட்டம் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து சில்க் ஸ்க்ரீன் டாப் மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம், அதனால் சில்க் ஸ்க்ரீன் டாப் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். நான் ஷார்ட்டாக ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைக் செட்டப்பில் போங்க, கலர்ஸ் போங்க. ஓகே, கலர்ஸில் போய்ட்டு ஆல் ஆஃப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன லேயர் வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லேயர்னால் டாப் லேயர் ஒரு 2 லேயர் போர்டுனா டாப் லேயர் வரும், பாட்டம் லேயர் வரும். அப்புறம் சால்டர் மாஸ்க் டாப்பு, சால்டர் மாஸ்க் பாட்டம், அப்புறம் பேஸ்ட் மாஸ்க் டாப், பேஸ்ட் மாஸ்க் பாட்டமு. இன்கேஸ் நீங்கள் இன்னர் லேயர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் லேயர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நம்ம சால்டர் மாஸ்க் வந்து இப்போ டாப் மட்டும் தான் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக, பாட்டமில் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ சால்டர் மாஸ்க் பேஸ்ட் மாஸ்க் டாப்பு. ஓகே, பேஸ்ட் மாஸ்க் டாப் வந்து ஸ்டென்சிலுக்காக ஆக்சுவலாக. சால்டர் மாஸ்க் வந்து பாட்டமில் இருந்துச்சுன்னா பாட்டம்லேயே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, த்ரூ ஹோல் காம்பனன்ட்ஸ்க்கு சில சமயம் பாட்டம்லேயும் வரும் ஆக்சுவலாக. ஸோ பாட்டமில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ சூஸ் பண்ணிட்டு ஜாமெட்ரியில் வந்துட்டு டிசைன் அவுட்லைனும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, காம்பனன்ட்ஸு. ஸோ காம்பனன்ட்ஸில் வந்து லைக் நீங்கள் வந்து சில்க் ஸ்க்ரீன் டாப்பு, சில்க் ஸ்க்ரீன் பாட்டமு. ஓகே, ஸோ அது எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அவுட்லைனில் போய்ட்டு கலர் வியூ சேவ். ஓகே, டிஸ்பிளேயில் போய்ட்டு வியூ கலர் வியூ சேவ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பாட்டம் லேயர் பேஸ்ட் மாஸ்க் டாப், சில்க் ஸ்க்ரீன் டாப், சால்டர் மாஸ்க் டாப், டாப் லேயர் எல்லாமே. ஓகே, நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஃபைலை. ஓகே, okay, so once in both top and bottom y header footprints, ஏன்னா இது த்ரூ ஹோல் ஆக்சுவலாக. ஓகே, தமிழ் மன்சாரி, ஏன்னா இது த்ரூ ஹோல் ஆக்சுவலாக. த்ரூ ஹோல்ன்றதுனால உங்களுக்கு டாப் லேயர்லையும் வருது, பாட்டம் லேயர்லையும் வருது. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக நமக்கு எஸ்எம்டின்றதுனால நமக்கு டாப் லேயரில் மட்டும்தான் வருது. ஆமாம், ஸ்டென்சில் ஆகாஷ் ஸ்டென்சில் வந்து லைக் எஸ்எம்டி காம்பனண்ட் தான். எஸ்எம்டிக்கு மட்டும் தான் ஸ்டென்சில் வரும். ஓகே, ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து சால்டர் மாஸ்க் இதில் பேஸ்ட் மாஸ்க் டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் எஸ்எம்டி காம்பனண்ட் மட்டும் தான் வரும் ஆக்சுவலாக. ஓகே, த்ரூ ஹோல் காம்பனண்ட்ஸ் வராது ஆக்சுவலாக பேஸ்ட் மாஸ்க் டாப்பில். ஆகாஷ், இந்த ஆன்சர் வந்து ஆகாஷ். ஓகே, ஸோ சில்க் ஸ்க்ரீன் டாப், லைக் சில்க் ஸ்க்ரீன் டாப் மட்டும் ரிப்பீட் பண்ணுறேன். செட்டப்பில் போங்க, கலர்ஸ் போங்க, ஆல் ஆஃப் கொடுத்துருங்க. ஓகே, சில்க் ஸ்க்ரீன் இங்கே சர்ச் பண்ணுங்கள். லைக் ஸ்டாக்கப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் சில்க் ஸ்க்ரீன் டாப்னு எங்கேயா இருக்கான்னு பாருங்கள் ஆக்சுவலாக. ஜாமெட்ரி. ஸோ சில்க் ஸ்க்ரீன் டாப், ஆனால் சில்க் ஸ்க்ரீன் டாப் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜாமெட்ரியில் சில்க் ஸ்க்ரீன் டாப் இருக்கும். ஸோ ஜாமெட்ரியில் சில்க் ஸ்க்ரீன் டாப். ஓகே, அப்புறம் டிசைன் அவுட்லைன் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஏரியாஸில் ஜாமெட்ரியில் டிசைன் அவுட்லைன். ஓகே, நீங்கள் சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே வந்துருச்சுன்றது இங்கே தெரியும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி தெரியும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைக் அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துட்டு
டிஸ்பிளேல போய்ட்டு வியூ கலர் வியூ சேவ் போய்ட்டு சேவ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் இங்கே வந்துடும். பாட்டம் லேயர், பேஸ்ட் மாஸ்க் டாப், சில் ஸ்க்ரீன் டாப், சால்டர் மாஸ்க் டாப், டாப் லேயர்னு சொல்லி வந்துடும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மேனுஃபேக்சர் போங்க. மேனுஃபேக்சரில் போய்ட்டு எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு ஜெர்பர். ஓகே. எக்ஸ்போர்ட்டில் போய் ஜெர்பர் க்ரியேட் பண்ணுங்கள். ஜெர்பர் க்ரியேட் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்ட் ஒர்க் கண்ட்ரோல் ஃபார்ம்னு வரும் ஆக்சுவலாக. இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஆடு. ஓகே. ரைட் கிளிக் பண்ணி ஆடு. இங்கே நீங்கள் சூஸ் பண்ணி டாப் லேயர், இதை டாப் லேயர் ஃபஸ்ட்டு டாப் லேயர் வச்சுக்கோங்க. டாப் லேயர் வச்சுட்டு ஓகே ரைட் கிளிக் பண்ணி ஆடு. அந்த நேம் கொடுக்கணும் ஆக்சுவலாக. டாப் லேயர் நேம் ஆக்சுவலாக டாப் லேயர். ஓகே. கிளிக் ஓகே. அன்டிஃபைன் வென்த் வந்து லைக் 0.1 கொடுத்துக்கோங்க ஆக்சுவலாக. ஓகே. ஸோ டாப் லேயருக்கு அதுக்கடுத்து பாட்டம் லேயர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ரைட் கிளிக் பண்ணி ஆட் பாட்டம் லேயர். ஓகே. கிளிக் ஓகே. லைன் வித் வந்து 0.1 கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ பாட்டம் லேயர், டாப் லேயர். ஸோ அதுக்கடுத்து பேஸ்ட் மாஸ்க் டாப். ஓகே. ரைட் கிளிக் பண்ணி ஆட் பேஸ்ட் மாஸ்க் டாப். ஓகே. கிளிக் ஓகே. 0.1 கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் மாஸ்க் டாப், பாட்டம் லேயர், பேஸ்ட் மாஸ்க் டாப், சில்க் ஸ்க்ரீன் டாப். ஓகே. ரைட் கிளிக் பண்ணி ஆட் சில்க் ஸ்க்ரீன் டாப். ஓகே. கிளிக் ஓகே. ஓகே. பேஸ்ட் மாஸ்க் டாப், பாட்டம் லேயர். ஓகே. டாப் லேயர். சால்டர் மாஸ்க் டாப். ஓகே. சால்டர் மாஸ்க் டாப். ரைட் கிளிக் பண்ணி ஆட். ஓகே. சால்டர் மாஸ்க் டாப். ஓகே. 0.1 கொடுத்துக்கோங்க. ரெசிஸ்டர் வந்து ஆகாஷ் லைக் ரெசிஸ்டர் வந்து நம்ம எஸ்எம்டி சூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்எம்டி ரெசிஸ்டர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ சால்டர் மாஸ்க், சில்க் ஸ்க்ரீன், பேஸ்ட் மாஸ்க், பாட்டம் லேயர் அண்ட் டாப் லேயர். ஓகே. ஸோ க்ரியேட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் இதெல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு க்ரியேட் ஆர்ட் ஒர்க். ஓகே. ஸோ ஒன்ஸ் ஆர்ட் ஒர்க் க்ரியேட் ஆனோடனே உங்களுக்கு ஸோ டாப் லேயர் கிரியேட்டட் வித் வார்னிங்ஸ். ஓகே. ஸோ ஆர்ட் ஒர்க் க்ரியேட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அந்த ஃபோல்டரில் போய்ட்டு லைக் பிசிபி டெமோவில் ஓகே டெமோவில் வந்து லைக் ஃபுட்பிரிண்ட்குள்ளே வந்து ஆர்ட் அண்ட் ஃபைல்ஸ் இருக்கும். பேஸ்ட் மாஸ்க் டாப் ஆர்ட்டு. ஓகே. சில்க் ஸ்க்ரீன் டாப்பு, சால்டர் மாஸ்க் டாப்பு, டாப் லேயரு. ஓகே. பாட்டம் லேயர். ஓகே. ஸோ இதான் ஆக்சுவலாக ஜெர்பர் ஃபைலு. இதுக்கடுத்து நீங்கள் ட்ரில் சார்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஸோ ஜெர்பர் க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு கிளியர்னஸ்னால் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஜெர்பர் க்ரியேட் பண்ணுறது இப்போ ஜெர்பர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. ஜெர்பர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். லைக் நம்ம அதுக்கடுத்து ட்ரில் சார்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ ஜெர்பர் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணது வந்து லைக் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். ஓகே. நீங்கள் இந்த இதை வியூ பண்ணணும் அப்படின்னா
லைக் இதுக்கு வந்து லைக் ஜெப்பரை வியூ பண்ணுறதுக்கு வந்து வியூமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் வியூமேட்டை. ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட், இம்போர்ட் ஜெப்பர். ஓகே, ஸோ ஜெப்பரை நீங்கள் வியூ பண்ணுறது வந்து லைக் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஓகே, வியூமேட்டை வச்சு நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா லைக் சில் ஸ்க்ரீன் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா சில் ஸ்க்ரீன், இதான் சில் ஸ்க்ரீன் ஆக்சுவலாக. சால்டர் மாஸ்க் டாப். ஓகே, ஃபேஸ் மாஸ்க். ஓகே, ஸோ இந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து லைக் பிசிபி வேல போய்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், pcbway.com. பட் ட்ரில் ஃபைலும் சேர்த்து கொடுக்கணும். ஸோ இது உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா லைக் பிசிபி வேல போய்ட்டு லைக் இன்ஸ்டன்ட் கோட் நான் கொடுத்து அப்லோட் ஜெர்பர் ஃபைல் இருக்கும். ஓகே, ஸோ அப்லோட் ஜெர்பர் ஃபைல் ஆன்லைன் கோட் ஒன்ஸ் ப்ராசஸ்லாம் முடிஞ்ச உடனே லைக் நீங்கள் கால்குலேட் பண்ணி கொடுத்த உடனே லைக் அப்லோட் ஜெர்பர் ஃபைல்னு வரும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஃபைலில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், பிசிபி வேலையும் சரி இல்லை பிசிபி பவர்லையும் சரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் சாட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லைக் கிளியர்னு டைப் பண்ணுங்கள், ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்கள், நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, வியூமேட் சாஃப்ட்வேர் லிங்க் வந்து லைக் நீங்கள் கூகுளில் வியூமேட் போட்டிங்கனாலே வந்துடும். நான் இருந்தாலும் நான் எடுத்து காமிக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஓகே, ஸோ இதான் ஆக்சுவலாக வியூமேட்டு. ஓகே, பென்டலாஜிக்ஸ் லைக் வியூமேட் ஜெபர் வியூர். ஓகே, ஃப்ரீ டவுன்லோட் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். நான் எதுக்கும் நான் காப்பி பண்ணி நான் லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, அண்ட் டு லைக் வியூமேட் சாஃப்ட்வேர் லிங்க் வந்து நான் அதில் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, ஷார்ட் ரிப்பீட். ஓகே, ஸோ நான் திருப்பி ஜெபர் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ரிப்பீட் பண்ணுறேன். மேனுஃபேக்சர் போய்க்கோங்க, சாரி எக்ஸ்போர்ட் போய்க்கோங்க. எக்ஸ்போர்ட்டில் போய் ஜெபர் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஜெபரில் நீங்கள் ஃபஸ்ட்டு வெறும் டாப் அண்ட் பாட்டம் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக, என்னென்ன டாப் லேயர்னு சூஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. சூஸ் பண்ணிட்டு லைக் அந்த டாப்பை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் கொடுங்க. ஓகே, ஆட் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வரும். இந்த சேம் நேம் இங்கே கொடுக்கணும், டாப் லேயர் கொடுக்கணும். கிளிக் ஓகே. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் அன்டிஃபைன் லைன் வித் ஒன்ஸ் டாப் லேயர் வந்த உடனே இந்த அன்டிஃபைன் லைன் வித்தில் மட்டும் 0.1 கொடுத்துருங்க ஆக்சுவலாக. ஓகே, அதே மாதிரி லைக் பாட்டம் லேயர் சூஸ் பண்ணிக்கோங்க, பாட்டம் லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் சில் ஸ்க்ரீன் டாப் சூஸ் பண்ணிக்கோங்க, சில் ஸ்க்ரீன் டாப். ஓகே, சால்டர் மாஸ்க் டாப். ஓகே, ஸோ டாப் லேயர் சில் ஸ்க்ரீன் பேஸ் மாஸ்க் டாப் அப்படியே ஆட் பண்ணிட்டு 0.1 கொடுத்துட்டு கிரியேட் ஆர்ட் ஒர்க். ஓகே, இதை நீங்கள் எல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. சூஸ் பண்ணிட்டு கிரியேட் ஆர்ட் ஒர்க்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டரில் லைக் ஃபுட்பிரிண்ட் ஃபோல்டரில் வந்து லைக் நம்ம இப்போ ஃபுட்பிரிண்ட் ஃபோல்டரில் தான் நம்ம அதை வச்சு போர்ட் ஃபைல் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, demo.bd வந்து ஸோ இங்கே வந்து .artன்னு சொல்லிட்டு சேவ் ஆகும் ஆக்சுவலாக. .art ஃபைல், அந்த .art ஃபைலை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி ஜெபர்ன்ற ஃபோல்டருக்கு நீங்கள் மூவ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதான் ஜெபர் கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் ஆக்சுவலாக. நீங்கள் லைக் ட்ரில் சார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து என்சி ட்ரில் சூஸ் பண்ணிக்கோங்க. லைக் ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 1 வச்சுக்கோங்க. ஓகே, ஆட்டோ டூல் செலக்ட். ஓகே, லைக் என்சி பேராமீட்டர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோ டூல் செலக்ட் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. என்சி பேராமீட்டர்ஸ் சூஸ் பண்ணிட்டு என்ஹான்ஸ்டு எக்ஸலான் ஃபார்மேட் இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்த ஆப்ஷனில் தான் கேட்பாங்க அவங்க. ஸோ என்ஹான்ஸ்டு எக்ஸலான் ஃபார்மேட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் க்ளோஸ் ஆக்சுவலாக. ஆட்டோ டூல் செலக்ட். ஓகே, ட்ரில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லைக் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் வந்து லைக் ஜெபரில் நீங்கள் வச்சுருந்த அந்த ஃபோட்டோவில் கூட நீங்கள் கொடுத்துடலாம் ஆக்சுவலாக ஃபைல். ஓகே, ட்ரில் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ட்ரில் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிரும். ஓகே, ஸோ
ஸோ இந்த ட்ரில் ஃபைலோட தான் நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து லைக் இந்த ட்ரில் ஃபைலோட தான் நீங்கள் இந்த ஜேர்பர் இந்த ட்ரில் ஃபைலோட சேர்த்து தான் நீங்கள் வந்து லைக் இவங்ககிட்ட கொடுக்கணும், லைக் மேனுஃபேக்சரர்ஸ்ட்டு கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ப்ராசஸ் ஆக்சுவலாக. லைக் நான் உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைக் வந்து ஃபஸ்ட்டு சிம்பிள் ஸ்கெமாட்டிக்ஸ். ஓகே, ஸ்கெமாட்டிக்ஸ் வந்து லைக் கேப்சர் சிஸ்ல நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கேப்சர் சிஸ்ல நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இன்கேஸ் சிம்பிள்ஸ் இல்லை அப்படின்னா அந்த சிம்பிள்ஸையும் நீங்கள் சேர்த்து க்ரியேட் பண்ணிக்கணும். 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்களே க்ரியேட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா லைக் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்று நீங்களே க்ரியேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்னாப்இடின்ற வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து நீங்கள் என்னென்ன சிம்பிள்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபுட் பிரிண்ட் க்ரியேட் பண்ணணும். ஆக்சுவலாக ஃபுட் வந்து ஆக்சுவல் சைஸ் ஆஃப் த காம்பனண்ட் உங்களுக்கு கொடுக்கும். அந்த ட்ரில் சைஸ் எல்லாமே ட்ரில் நீங்கள் காம்பனண்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா காம்பனண்ட் இன்சர்ட் ஆகும் த்ரூ ஹோல்னா. ஓகே, எஸ்எம்டி அப்படின்னா நீங்கள் காம்பனண்ட் தூக்கி நீங்கள் மேலே வச்சிங்க அப்படியே எக்ஸாக்டாக ஃபிட் ஆகும் ஆக்சுவலாக. அந்த ஸோ அதான் ஆக்சுவல் ஃபுட் பிரிண்ட். ஆக்சுவலாக ஆக்சுவல் சைஸ் ஆஃப் த காம்பனண்ட், எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட், அந்த ஃபுட் பிரிண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஃபுட் பிரிண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து பிசிபி எடிட்டர் டூலில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் பிரிண்ட்டுக்கு வந்து நீங்கள் பேடு தேவைப்படும். ஆக்சுவலாக அந்த பேடை க்ரியேட் பண்ணுறதுக்கு பேட் ஸ்டாக் எடிட்டர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ பேட் ஸ்டாக் எடிட்டர் வச்சு அந்த பேடை ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் பண்ணிட்டு ஃபுட் பிரிண்ட் வந்து டேட்டா ஷீட் பார்த்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஒன்ஸ் ஃபுட் பிரிண்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் லிங்க் ஃபுட் பிரிண்ட் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஸ்கெமாட்டிக்ஸோட லிங்க் பண்ணணும். அதோட ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு லிங்க் பண்ணிவிட்டு டிசைன் ரூல்ஸ் செக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஓகே, டிஆர்சி செக் பண்ணுங்கள். டிஆர்சி செக் பண்ணி முடித்த உடனே லைக் எரர் இல்லைன்னு வந்த உடனே நெட்லிஸ்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். நெட்லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு ஒன்ஸ் நெட்லிஸ்ட் ஜென்ரேட் பண்ண உடனே நீங்கள் வந்து அந்த காம்பவுண்டை வந்து லைக் வந்து நீங்கள் போர்ட் ஃபைல் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். பிசிபி எடிட்டரை வச்சு நீங்கள் பிசிபி எடிட்டரை வச்சு நீங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பேக்கேஜ் க்ரியேட் பண்ணலாம். பேக்கேஜ்னா அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை க்ரியேட் பண்ணலாம். இன்னொன்று வந்து போர்டு, பிசிபி தேவையான போர்டு. ஆக்சுவலாக அது எல்லாமே போர்டு இருக்கும், மற்ற எல்லாமே பேக்கேஜ்னு இருக்கும். ஆக்சுவலாக ஓகே, விசார்ட் போர்ட் விசார்ட்ன்ற வந்து போர்ட் விசார்ட்னா ஏற்கனவே டெம்ப்ளேட் இருக்கும், அந்த டெம்ப்ளேட் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி. பேக்கேஜ் விசார்ட்னா டெம்ப்ளேட் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் பில்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை போர்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் போர்ட் ஃபைல் சூஸ் பண்ணிட்டு நெட்லிஸ்ட்டை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. உள்ள அவுட்லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து நீங்கள் இந்த 20 mm சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிளேஸ் ரெக்டாங்கிள் கொடுத்து என்ன சைஸில் உங்களுக்கு போர்ட் சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் எக்ஸாக்ட் சைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லைன் வந்துடும். ஓகே, அவுட்லைன் போட்டோடனே லைக் ஆர்ஜினை ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. 0,0 வந்து போர்டோட இதுக்கு வந்து மாற்றிக்கோங்க. அது வந்து எக்ஸாக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். லைக் மவுண்டிங் கோல்ஸ்லாம் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆர்ஜின் இருந்துச்சு அப்படின்னா லைக் மவுண்டிங் கோல் அங்கேருந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணி மவுண்டிங் கோல்ஸை ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது நம்ம ஐஓடி போர்டில் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. செட் ரவுட்டிங் கன்சென்ட்ஸ், அப்புறம் போர்டை ரவுட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஓகே, காம்பவுண்டரை ப்ளேஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துக்கோங்க. வந்துட்டு போர்டை ரவுட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக டெக்ஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சில்க் ஸ்க்ரீன் டெக்ஸ்ட்டு, சில்க் ஸ்க்ரீன் டாப்பு, அசம்பிளி டாப்பு, இந்த டெக்ஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அரேஞ்ச் பண்ணிட்டு லைக் லேயர்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஆக்சுவலாக ஒவ்வொரு லேயராக டாப் லேயர் தனியாக பிரித்து வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டாப் லேயர், பாட்டம் லேயர், சால்டமாஸ் டாப்பு எல்லாத்தையும் தனித்தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் ஜேர்பர் யூஸ் பண்ணி அந்த ஃபைல் வந்து ஜேர்பருக்கு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஆர்ட் ஒர்க்கில் போய்ட்டு லைக் எக்ஸ்போர்ட் ஜேர்பன்ற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆர்ட் ஒர்க் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிட்டு ஆர்ட் ஃபைல் எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் ட்ரில் சார்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைல் ஆஃப் பில் ஆஃப் மெட்டீரியல், நீங்கள் பில் ஆஃப் மெட்டீரியல் நீங்கள் கடைசியிலும் க்ரியேட் பண்ணலாம், இல்லை இங்கே கூட க்ரியேட் பண்ணலாம், இடையிலே ப்ராசஸில் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக என்டையர் ப்ராசஸ் ஒரு 2 லேயர் போர்டுக்கு. ஸோ உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். லைக் நம்ம நாளையிலேருந்து நம்ம ஐஓடி பார்க்கலாம், ஐஓடி போர்ட் டிசைன் பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேட்டில் போடுங்க, நான் உங்கள் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு நம்ம இது பண்ணலாம். ஓகே, ஆர்கேட் லிங்க் கேட்டிருக்காரு. லைக் ஒன் செகண்ட் இருங்க. லைக் ஆர்கேட் லிங்க் நான் எடுத்து இது பண்ணுறேன். ஸோ நான் ஆர்கேட் லிங்க்கை வந்து நான் சேட்டில் போட்டிருக்கேன். ஓகே, அதுக்கான பாஸ்வேர்டு இருக்குது.
பாஸ்வேர்டே சப்ஸ்கிரைப் டு கெட் பாஸ்வேர்டு தான். ஓகே, அதையும் சாட்டில் போட்டிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் வீடியோ. ஓகே, இன்ஸ்டலேஷன் வீடியோ அதுவும் சாட்டில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஐஓடி வந்து லைக் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். சிவகுமார் லைக் ஐஓடின்றது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, எம்கியூ சென்சர் லைக் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக? 1 செகண்ட் இருங்க. எம்கியூ சென்சார். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த சென்சர் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 2 ஆப்ஷன் இருக்குது. லைக் இந்த சென்சருக்கும் நீங்கள் பண்ணுறதாலும் பண்ணலாம். அது டேட்டா ஷீட் நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, டேட்டா ஷீட் எடுத்து நீங்கள் நம்ம அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இது வரைக்கும் நம்ம டெம்ப்ளேட் தான் பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக. பேக்கேஜ் நம்ம ஃபுட்பிரிண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறப்ப லைக் பிசிபியில் போய்ட்டு ஃபைல் நியூ நான் ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, ஸோ ஃபைலில் போய்ட்டு நியூ போய்ட்டு பேக்கேஜ் இல்லாமல் பேக்கேஜ் சிம்பிள் ஆக்சுவலாக. ஓகே, பேக்கேஜ் சிம்பிள் போய்க்கோங்க. எடிட் செட்டப் பாராமீட்டர்ஸ், செட்டப். ஓகே, ஸோ இதுதான் ஆரிஜின் ஆக்சுவலாக. இதுதான் ஆரிஜின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே. ஓகே, ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பேட் ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறணும் ஆக்சுவலாக. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. நெட் லிஸ்ட் இந்த ஆன்சர் வந்து ஆன்டோக் ஆக்சுவலாக. ஓகே, 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 ஸோ இப்போ இந்த பின் வந்து 0,0 பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம அடுத்த பின்னை வந்து நீங்கள் எங்கே பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்றது 2.540. ஓகே, ஸோ இந்த மாதிரி லைக் வந்து நீங்கள் வந்து பேடை வந்து நீங்கள் பின்ஸை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணணும். அந்த சைஸை நீங்கள் சைஸை எடுத்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த எம்கியூ சென்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ்லாம் நீங்கள் எடுத்து அந்த டேட்டா ஷீட்லேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்து பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் சில்ஸ்கிரீன் டெக்ஸ்ட் இது எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, விசார்ட் யூஸ் பண்ணக்கூடாது. பேக்கேஜ் விசார்ட் யூஸ் பண்ணக்கூடாது எம்கியூ சென்சருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பக் ஸ்ட்ரீப் தான் இது ஆக்சுவலாக. ஓகே, 2.54 தான் நார்மல். இது 2.54 தான். லைக் இது நார்மலாகவே நம்ம இது ஈஸி தான் ஆக்சுவலாக. ஓகே, 2. அப்படியே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் இதே மாதிரி எடுத்து பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பிளேஸ் பவுண்ட் டாப்பு அது எல்லாத்தையும் நீங்கள் சில்ஸ்கிரீன் டாப்பு, அசம்பிளி டாப்பு அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். இதுலேருந்து எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். ஷேப்ஸ்லேருந்து எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆன்சர் வந்து லைக் ஆன்டோக் ஆக்சுவலாக.
ஓகே. அப்சல்கான் லைக் நீங்கள் வந்து நம்ம ஐஓடி போர்டை நீங்கள் இந்த இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இது வரைக்கும் பண்ணதை வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஐஓடி போர்டு அப்படியே கம்ப்ளீட்டாக போர்டு டிசைன் பண்ணலாம். ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம டிசைன் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இதே போர்டை நம்ம டிசைன் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாக்டாக இதே போர்டை நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம லுக் வர மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அதே நம்ம வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஓகே தான் உங்களுக்கு. ஓகே, இந்த ஆன்சர் வந்து அப்சல்கான். ஓகே. ஸோ ஜேர்பர் வந்து லைக் ஆகாஷ் ஜேர்பர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஓகே, மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஸோ டைம் வந்து 7:06 ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு நமக்கு கிளாஸ் இருக்கும். லைக் நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். மைண்ட் செட் லெசனும் நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஸோ எனி கொஸ்டின்ஸ் நீங்கள் வச்சுருந்தா சேட்டில் போடுங்க. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்.